Hi friends, welcome back to my channel. இது நம்ம ரசம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வாழைப்பூ தோரன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி. இதுக்கு நான் ஒரு அரை கப் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். அந்த அரை கப் தேங்காய் கூட உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதில் நான் இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். அதே அளவு கொஞ்சம் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இதை நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி விடாமல் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயை நல்லா காய வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நிறைய தேவைப்படாது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போடுங்க. கடுகு போட்டு கடுகு கொஞ்சம் பொரியிற டைமில் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு க்ரன்ச்சியான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் சேர்க்க போகிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டாம். லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப ப்ரௌனாக வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இன்றைக்கி வாழைப்பூ வச்சு தோரன் பண்ணுறோம். வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெல்தி கூட. இதில் நம்ம ரொம்ப எண்ணெய் விடலை, கொஞ்சமாக தான் எண்ணெயும் விடுறோம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாழைப்பூவில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் ஏற்கனவே வாழைப்பூவை நல்லா கழுவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த வெங்காயம் மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சே நம்ம இதை குக் பண்ணலாம். ரொம்ப குறைச்சி வச்சிங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்போ நல்லா இருக்காது. இதை நம்ம இப்போ மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நான் குக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது நல்லா குக் ஆகிருக்கு. அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் மசாலாவை இதில் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த தேங்காய் மசாலாவை நம்ம முதல்ல ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தேங்காய் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வேக விடணும். கொஞ்சம் நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். எதுக்குன்னா அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம அந்த தேங்காய் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்ல சூப்பரான வாழைப்பூ தோரன் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. சாதத்து கூட ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. Thanks for watching. Bye friends.